ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத ஸ்டேட் வங்கி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தொழில் செய்வதற்கு 24 லட்சம் வரைக்கும் பிஸ்னஸ் லோன் கொடுக்குறாங்க, கடனாக கொடுக்குறாங்க. அதுவும் குறைந்த வட்டியில் கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்களுக்கு உடனடியாக கொடுக்குறாங்க. இதற்கு நம்ம போய் ஸ்டேட் பேங்க்கில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா உடனடியாக கொடுப்பாங்கன்ற மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷனு. அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி நாட்டில் பெண் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் நோக்கில் ஸ்ருதி சக்தி கடன் திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்த திட்டம் 24 லட்சம் வரை நிதி வழங்குகிறது. இத்திட்டத்தின் முழு விவரங்களும் உங்களுக்காக கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிட்டு பாரத ஸ்டேட் வங்கி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக பெண்கள் தொழில் முனைவோராக்கும் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். கடன் தொகை 2 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் கூடுதலாக 0.5% வட்டி மானியம் கிடைக்கும். மேலும் 10 லட்சத்துக்கு குறைவான கடனுக்கு பிணையம் தேவையில்லை. இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் கடன்கள் செயலாக்க கட்டணங்கள் எதுவும் இருக்காது. மேலும் இந்த திட்டம் மிகவும் நெகிழ்வான திரும்ப செலுத்தும் விரும்புவோர்களை வழிவகுக்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கடனை பெற சில வகையான தகுதி உள்ளன. முதலில் 51% வியாபாரம் பெண்களின் பெயரில் இருக்க வேண்டும். மேலும் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்த மட்டுமே இந்த கடன் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த கடனுக்கு பார்த்திங்கனாக்கா விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் தங்களுக்கு அருகில் உள்ள SBI வங்கி கிளையை சென்று வங்கி வழங்கிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் கோரப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஆவணங்கள் பட்டியலில் ஆதார் அட்டை, பான் கார்டு, நீங்கள் தொடங்கவிருக்கும் தொழில் தொடர்பான திட்ட அறிக்கை, வருமான சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகியவற்றை இணைத்து கொடுக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் கடன் விண்ணப்பத்தை வாங்கி பரிசீலிக்கும். இத்திட்டத்துக்கு நீங்கள் தகுதியானவர் என்று வங்கி கருதினால் அது உங்கள் கடனை அங்கீகரித்ததுடன் கடன் தொகையை உங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்றும். சொந்தமாக தொழில் தொடங்கும் சொந்த காலில் நிற்க விரும்பும் பெண்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்திருக்கிற ஒரு சூப்பரான மகளிருக்கான ஒரு தொழில் கடன் திட்டம் தான். இந்த திட்டத்தின் பேர் பார்த்திங்கனாக்கா பாரத ஸ்டேட் வங்கியில் ஸ்ருதி சக்தி கடன் திட்டம் சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி சக்தி கடன் திட்டத்தை பற்றி நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டாலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் கொடுப்பாங்க. தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு சூப்பரான திட்டம். 2 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 0.5% வட்டிக்கு மானியமாக கிடைக்கின்றாங்க. அதுவும் இல்லாமல் 10 லட்சம் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு குறைந்தபட்ச வட்டியாக கொடுக்குறாங்க. மொத்தம் 24 லட்சம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஸ்டேட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.